தினமந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அடுத்த 15 நாட்கள் வந்து டாரோ கைடன்ஸ் மூலமாக நம்ம லைஃப்பை எந்த அளவுக்கு பாசிட்டிவா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக டாரட் கார்ட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய டாரோ கைடன்ஸுங்கிறது மக்களுக்கு நல்லா ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து பதிவிட்டிருந்தாங்க. இந்த எபிசோட் வந்து நம்ம அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கைடன்ஸ் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு இந்த அழகான முருகன் டெக் வந்து கண்ணில் பட்டிருக்கு. ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நேயர்களுக்கு சொல்லணும். இதுலேருந்தே இந்த எபிசோடுக்கான ஒரு ஸ்பெஷல் முருகன் மெசேஜை நம்ம போயிடலாம். அதற்கு முன்னாடி இந்த முருகன் டெக்குக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ நம்மளை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த முருகர் டெக்குடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு. இருந்தாலும் இந்த பிரணவ மந்திர சேனல் நேயர்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் நம்ம வந்து கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஸோ இந்த முருகர் மெசேஜ் டெக் வந்து முதல்ல அதாவது நிறைய விதமான டெக்ஸ் இருக்கு. மெசேஜ், சிவன் மெசேஜ், சாய்பாபா மெசேஜ், அம்மன் மெசேஜ், ஏஞ்சல் மெசேஜ்லாம் இருக்கு. ஸோ அந்த வகையில முருகர் மெசேஜ்ன்றதெல்லாம் கிடையாது, அந்த டெக்கே வந்து கிடையாது. ஸோ முதல்ல நம்ம தான் வந்து முருகர் மெசேஜ் டெக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டெக் வந்திருக்கு போல. பட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்ததே முருகரை வச்சு தான் ஆரம்பித்தேன். முருகரை வச்சு தான் ப்ரெடிக்ஷன் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னுடைய அந்த ரூட்டே வந்து என்னுடைய ஃபேமிலி ரூட்டே வந்து பாரம்பரியமே முருகர்கிட்ட இருந்து வந்தது தான். ஸோ அதனால முருகருடைய தான் முதல்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும், டெக் வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா அவங்கவுங்க தொழிலில் அவங்கவுங்க ஒன்று உருவாக்கணும்னு நினைப்பாங்க ஆப்வியஸ்லி. அது மாதிரி என்னுடைய இந்த ஒரு ஃபீல்டில் நான் இந்த விஷயத்த உருவாக்கிட்டு போனதா இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல முருகர் வந்து எடுத்தேன். முருகர் மெசேஜ் வந்து கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு முருகர் மெசேஜ் ரொம்ப தேவையான ஒன்றா இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இது வந்து போய் சேரணும். இவங்க வீட்டில் வச்சு டெய்லியும் முருகர் தரக்கூடிய மெசேஜ் வந்து டெய்லியுமே அந்த கார்டை வச்சு எடுத்தால் அவங்களுக்கு ரொம்பவே ரெசனேட்டாக இருக்கும். வீட்டில் இருந்தபடி முருகர் என்ன சொல்கிறாரு அப்படின்ற அந்த கைடன்ஸ் எடுத்துகிட்டு அந்த நாளை கூட அவங்க வந்து கடக்கலாம். இல்லை முக்கியமான ஒரு நிகழ்வுகளுக்கு கூட முருகர் மெசேஜை வந்து எடுத்து பார்க்குற விதமாக ஒரு 48 நாள் தைப்பூசம் விரதம் மேற்கொண்டு, ஸோ அந்த விரதத்தின் முடிவில் ஒரு மெடிடேஷன்ல இருந்து முருகர் எனக்கு கொடுக்க அந்த மெசேஜ்லாம் எடுத்திருப்பேன். இது எங்கேயுமே கூகுள்லாம் இந்த மெசேஜ்லாம் இருக்காது. கண்டிப்பா வந்து அறுபடை வீடு தான் முருகனுக்கு தெரியும். ஆனா அதை தாண்டி நிறைய பிக்சர்ஸ் முருகனோடது பார்க்க முடியுது, நிறைய மெசேஜஸ் இருக்கு. ஸோ இது அறுபடையோட நிக்கல, இன்னும் நிறைய விதமான முருகன் படங்களும் மெசேஜஸ் இருக்கு. இதை பத்தி அலங்காரம் இருக்கும். அறுபடை பார்த்தோம். அலங்காரம், முருகருடைய அலங்காரங்கள் இருக்கும். அண்ட் முருகருடைய ஸ்பெஷாலிட்டி சொல்றக்கூடிய ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். எஸ்பெஷலி வந்து முருகர் போகர் அந்த காம்போ இருக்கும், முருகர் ஔவையார் அந்த காம்போ இருக்கும், முருகர் அம்மா கூட இருக்கிற மாதிரி காம்போ இருக்கும், ஃபேமிலியா இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ எல்லா விதமான பீப்புள்ஸ்க்கும் இது கனெக்டடா இருக்கணும். எந்த சிச்சுவேஷன்ல இருந்து பார்த்தாலும் இது கனெக்டடா இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் எடுத்த மெசேஜ் மட்டும் என்னோட மெடிடேஷன்ல இருந்து முருகர் எனக்கு உள்ளுக்குள்ள சொல்ல நான் வந்து மெடிடேஷன் அந்த மெசேஜை எடுத்து நான் வந்து எழுதி கொடுத்து அப்படி உருவான கார்டு தான் அது. பொதுவாக டேரோ கார்டுனா 78 நீங்க எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆனா இதுல வந்து 54 கார்ட்ஸ்ல வந்து இந்த டெக்கை நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு ஏதாவது ஸ்பெஷாலிட்டி? ஆமா, இது வந்து டேரோ கார்ட்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது டேரோ கார்ட்ஸ் வேற, ஓரக்கல் கார்டு வேற. இது வந்து ஓரக்கல் வகையை சேர்ந்தது. ஓரக்கல்ல வந்து நம்ம 34ம் வந்து எடுக்கலாம், 54ம் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ எனக்கு 54 நம்பர் கரெக்டான ஒரு நம்பர். அதுவுமே முருகர் தான் இந்த நம்பர் தான் வரணும், இந்த நம்பர்ல தான் கார்ட்ஸ் வரணும் அப்படின்னு எனக்கு சொல்ல போயிட்டு அந்த நம்பர்லயே நான் அத்தனை மெசேஜ் எடுத்தேன். ஓகே, பார்த்துட்டு இருக்கவங்க இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, தினம் அவங்க வந்து இதே ஒரு கார்ட்ஸ் எடுத்து அவங்களோட அன்னைக்கு நாளை எப்படி அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாங்கிறது ஒரு மெசேஜாக கிடைக்கும். பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த கார்ட்ஸ் எப்படி வாங்கிக்க முடியும் நாங்கள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதற்கான ஆன்சர். ஸோ இது இன்னும் எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நான் இன்னும் அப்டேட் பண்ணலை. இப்போதைக்கு வாங்கணும்னா என்கிட்டயே என்னோட நம்பருக்கே அவங்க காண்டாக்ட் பண்ணி அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆமாம், புக் பண்ண நான் அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் இப்போ ஃபாரின்ல கூட இதை வாங்கியிருக்காங்க, கொரியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு அப்ராட்லேயும். ஸோ கொரியர் பண்ணி விட்டுருவேன். எல்லோருக்குமே யூஸ்ஃபுல் கார்டாக இருக்கும் நம்புகிறோம். அடுத்த 15 நாட்களுக்கான நம்மளுடைய 4 ராசிகளுக்கான அந்த ஒரு மெசேஜஸ்க்கு போயிடலாம். முதல்ல வந்து நெருப்பு ராசிக்கான ராசிகள்னு எடுத்தோம்னா மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசிகள் அடுத்த 15 நாட்கள் அவங்க கரியர் வைஸ், ரிலேஷன்ஷிப் வைஸ் அவங்க எப்படி கொண்டு போகணும், அவங்களுக்கு முருகர் இந்த வாட்டி தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். முதலாவதாக நெருப்பு ராசியின் முதல் ராசியான மேஷ ராசிக்கு கரியர் வைஸ் அடுத்த 15 நாட்கள் எப்படி கொண்டு போனோம் அவங்க? ஸோ மேஷ ராசி உங்களுக்கான கரியர் கார்ட்ஸ்.
இவங்களுக்கு வரக்கூடிய அடுத்த 15 நாட்கள்ல வந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு இருக்கு. ஸோ அது ஒரு சாலிடான ஒரு அடிப்படை பேஸ் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்ப ஆனா பிக் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃப்யூஷன்ஸும் அவங்களுக்கு ஏற்படும். ஒரு டவுட்ஃபுல் மைண்ட் செட்டோட அந்த வாய்ப்ப கூட சில பேர் பிக் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி இருக்கு. பட் டவுட் இல்லாம ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட அந்த வாய்ப்ப பிக் பண்ணாங்கன்னா, அது அவங்களுடைய ஃபியூச்சருக்கான இப்போ ஒரு பேஸ்மெண்ட் போடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாவே அது அமையும். ஸோ அதனால டவுட் மட்டும் இருக்கக்கூடாது. அடுத்த 15 நாட்கள் அவங்களுடைய கரியர், பிசினஸ பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய வாய்ப்ப சார்ந்து எந்த ஒரு டவுட் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. இது வந்து புதுசா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்துமா? ஆமா, கண்டிப்பா பொருந்தும். வேலையில இருக்கவங்களுக்கும் சரி, தேடிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, பிசினஸ். வாய்ப்பானது வரதான் செய்யும். பிசினஸ்ல இருக்கவங்களுக்கும் சரி. பட் அத பிக் பண்றதுலயே உங்களுக்கு டைலமா இருக்கும். ஓகே. அடுத்தாக ரிலேஷன்ஷிப் 15 நாட்கள். அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்? ஓகே. ஸோ மேஷம் இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 15 டேஸ் இவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது, இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகறதுக்கும், இல்ல அதுல ஒரு மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இணக்கமான சூழல் வர்றதுக்கும் இவங்க சைட்ல இருந்து ஒரு எஃபோர்ட் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இவங்களுடைய பார்ட்னர வந்து ஏதாவது வெக்கேஷன் கூட்டிட்டு போறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள வந்து செய்றது, அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு அந்யோன்யம், அந்த ஒரு அன்பு வந்து அதிகரிக்கும். மனசு விட்டு பேசிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான கலர்ஸ் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது, எல்லோ அண்ட் கிரீன் கலர் வந்து யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப லக்கியா இருக்கும் அவங்களுக்கு. அடுத்ததாக முருகன் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ். ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க வந்து நெக்ஸ்ட் 15 டேஸ் எந்த ஒரு பய உணர்வும் இல்லாம தைரியமா இருக்கணும். இவங்க ஏதாவது புதிய முயற்சியில ஈடுபட்டாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நான் செய்யணும், இத செஞ்சே முடிக்கணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, அதுல எந்த ஒரு ஹெசிடேஷனும் இருக்கக்கூடாது, பயமும் இருக்கக்கூடாது. தைரியமா இருக்கணும். ஏன்னா, முருகர் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு காவல்காரனாவே இருந்து, அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள், பிரச்சனைகள வந்து அவர் முறியடிக்கிறதால, ஸோ எனக்கு பின்னாடி முருகர் இருக்காரு. அதனால நான் எந்த காரியத்திலும் ஈடுபடுவேன் அப்படின்ற ஒரு தைரியமான மனப்பான்மையோட அவங்க அந்த காரியங்கள், செயல்கள்ல ஈடுபடணும். ஸோ இந்த 15 டேஸ் ரொம்பவே தைரியமா இருக்கணும். அண்ட் வந்து முருகருடைய வழிபாடு டெய்லியும் வந்து பின்பற்றணும் அப்படின்ற மாரியான ஒரு மெசேஜ் அவங்களுக்கு வருது. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வந்து மேஷ ராசிக்காரர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசனேட் ஆயிருக்கோ, எல்லோ கலர் ஹார்ட்டின் குடுத்து உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் விஷஸ நீங்க பதிவு பண்ணலாம். அடுத்ததாக நெருப்பு ராசியில 2வது ராசியா சொல்லக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா கொண்டு போறதுக்கான ஒரு கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தா, முதல்ல கரியர் வைஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ சிம்மம் இவங்களுக்கான கரியர் கார்ட். ஸோ இவங்களுக்கு ப்ரொஃபஷனல் வைஸ் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் 15 டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக ஃபேமிலியோட சப்போர்ட் இவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நபர், பெரிய மனிதர் இவங்க கிட்ட ஒரு கைடன்ஸ் அவங்க வந்து எடுத்துக்கணும். அவங்க பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இன்னும் பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலாம், இன்னும் வந்து வேலையில் எப்படி நல்ல விதமான ஒரு ப்ரமோஷன் அந்த மாதிரி விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணலான்றத ஒரு கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும், அதை எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் அவங்ககிட்ட அந்த ஒரு கைடன்ஸ் எடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபேமிலிக்குன்னு ஒரு நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு இருப்பாங்க. அதனால பிஸ்னஸ் நல்ல விதமாக ப்ராஃபிட்டபுளாக போகணும், இல்லை வேலையில் வந்து இன்னும் அடிஷ்னலான ப்ராஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சாங்கன்னா அதுவும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அது அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டும் நடக்கும் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸில். கரியர் வைஸ் அவங்களுக்கு. அடுத்தாக ரிலேஷன்ஷிப் வைஸ் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பேச்சை கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு. இவங்க வந்து லைக் எடுத்தெறிஞ்சு பேசுறது, இல்லை ரொம்ப ரூடா பேசுறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து நிலவும். ஸோ அது இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏற்படுற பிரச்சனை என்ன ஆகும்னா, மற்றவங்க சைடும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டிஸ் ஈஸியாக உள்ள வர்றதுக்கான வாய்ப்பை இவங்களே உருவாக்கி கொடுக்குற மாதிரி இருக்கனால, பேச்சுவார்த்தையில மட்டும் ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும், நிதானமா இருக்கணும். மோஸ்ட்லி வந்து கோவத்துல பேச்ச கண்ட்ரோல் பண்றது ரொம்ப அவசியமா இருக்கும். ஓகே. இந்த வாரம் இவங்களுக்கான லக்கி கலர்ஸ்னா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் பார்க்கும்போது ரெட் அண்ட் ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவ் எனர்ஜியோட இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த கலர் கைடன்ஸ்ன்னு குடுக்கறது வந்து, அவங்க அந்த 15 டேஸ் வந்து பாசிட்டிவா இத எடுத்துட்டு போம்போது, அவங்களுக்கு அது இன்னும் ஒரு பாசிட்டிவிட்டிய வந்து அதிகப்படுத்தி குடுக்கறதுக்கு. ஓகே. இந்த வாரத்துக்கான முருகன் ஸ்பெஷல் மெசேஜ். ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ்.
முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பக்கத்துல இருக்க கடல்ல போயிட்டு இவங்க வந்து குளிக்கணும். அதுவும் திருச்செந்தூர் முருகர நெனச்சு குளிக்கணும். முடிஞ்சா திருச்செந்தூர் பக்கத்துல இருந்தா அங்கேயே போய் குளிக்கலாம். பௌர்ணமி அப்போ. பக்கத்துல இல்லாதவங்க கடலுக்கு ஏதாவது ஒரு கடலுக்கு போயிட்டு திருச்செந்தூர் முருகர நெனச்சு ஒரு 3 தடவ முக்கி எழுந்து குளிச்சுட்டு வந்தா பௌர்ணமி அப்போ அவங்களுடைய உடல் ரீதியாவும், ஆன்ம ரீதியாவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளென்சிங் கிடைக்கும். ஸோ இதனால ஒரு நியூ பிகினிங் ஒரு புதிய வாழ்க்கை கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது ஆல்ரெடி அந்த மாரியான ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருக்குன்னா, அத கூட அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய எனர்ஜி வந்து கிளென்ஸ் ஆகும் அப்படின்ற மாரியான ஒரு மெசேஜ் முருகர் அவங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. நிச்சயமாங்க. பார்த்துட்டு இருக்க சிம்ம ராசிக்காரர்கள், உங்களுக்கான விஷயம் எந்த அளவுக்கு ரெசனேட் ஆயிருக்கோ, நீங்க ரெட் கலர் ஹார்ட்டின் குடுத்து கமெண்ட்ஸ்ல உங்களுடைய வாழ்த்துக்கள பதிவிடலாம். அடுத்ததாக நெருப்பு ராசியில 3வது ராசியா சொல்லப்படுற தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் கரியர், ரிலேஷன்ஷிப் அதுல அவங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாவும், பாசிட்டிவாவும் கொண்டு போகணும். ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான ப்ரொஃபஷனல் கார்ட்ஸ். இவங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து நெக்ஸ்ட் 15 டேஸ் எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு நல்ல ஒரு அட்வைசபிளான ஒரு பெர்சன மீட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய ப்ரொஃபஷன், இவங்களோட ஜாப வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு பெர்சன மீட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. பிசினஸ்ல ஏதாவது கோர்ட் கேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் டீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நல்ல ஒரு லாயர் இவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு இவங்களுக்கு கேஸ் இவங்களுக்கு ஃபேவர் ஆகறதுக்கான ஒரு ப்ராசஸும் வந்து நடக்கும். ஸோ ஏன்னா பிகாஸ் கேஸுன்றபோது ஸோ பிஸ்னஸ் ரீதியா அவங்களுக்கு அந்த கேஸ் முடிச்சா தான் அந்த பிஸ்னஸ் அகைன் வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிற ஒரு சூழல்ல, ஸோ கண்டிப்பா அதற்கான ஒரு அட்வைசரி ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்டான அட்வைஸ் குடுக்கக்கூடிய ஒரு நபர் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாமே இவங்களுக்கு ஃபேவர் ஆவறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மத்தவங்களுக்கு பார்க்கும்போது, இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ ரிலேட்டடா வச்சு இவங்க வந்து ஆக்ஷன்ஸ் குடுத்தாங்க அவங்களுடைய ஒர்க்ல அப்படின்றபோது, கண்டிப்பா இவங்களுக்கான அவுட்கம் வந்து கிடைக்கும். ஓகே. அடுத்த ரிலேஷன்ஷிப் வைஸ் இவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும்? அதே மாரி எந்த அளவுக்கு பாசிட்டிவா கொண்டு போகணும்? இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப எஃபோர்ட் போடணும் அப்படின்னு இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க. இல்ல ஒரே வீட்ல இருந்தாலும் வந்து மன ரீதியா டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்கன்னா, ஸோ அத கிளியர் பண்றதுக்கும், ஒண்ணு சேர்றதுக்குமான எஃபோர்ட்ஸ் இவங்க சைட்ல இருந்து நிச்சயமா எடுக்கணும். அப்படி எடுத்தா நான் அந்த மாரி எஃபோர்ட் எடுத்தா, நான் அதுக்கான ஹார்ட் ஒர்க் குடுத்தா, எனக்கு இதெல்லாம் சரியாயிடுமான்னு கேட்டா, கண்டிப்பா சரியாகும். ஸோ இந்த 15 டேஸ் அவங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் குடுக்குறாங்களோ, இதெல்லாம் வந்து சுமூகமான ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு, அப்போ நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்லயே அவங்களுக்கு அதுக்கான அவுட்கம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். ஓகே. இவங்களுக்கான கலர்ஸ் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணி? ஸோ இவங்க வந்து எல்லோ அண்ட் ஒயிட் கலர் வந்து அதிகமா யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் 15 டேஸ். இதனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஓகே. ஸ்பெஷல் முருகன் மெசேஜ் இவங்களுக்கு. ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க நெக்ஸ்ட் 15 டேஸ் அவங்களுடைய அம்மா, அப்பாவ வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அவங்களுடைய தேவைகள கேட்காமலே இவங்க வந்து நிறைவேத்தணும். ஸோ அம்மா, அப்பாவுக்கு முன்னுரிமை குடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் தான் குடுக்கணுமா அப்படின்றதெல்லாம் இல்ல. வாழ்நாள் முழுவதும் குடுக்கணும். ஆனா வரக்கூடிய நெக்ஸ்ட் 15 டேஸ் அவங்களுடைய 2 பேருடைய நலன்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். இத அவங்க கரெக்ட்டா செஞ்சாங்கன்னா, அவங்கள வந்து மனசு கஷ்டப்பட விடாம பார்த்துக்கிட்டாங்கன்னா, முருகரும் இவங்களுக்கு என்ன மாதிரியான சோதனை வந்தாலும் அதுல இருந்தெல்லாம் தடுத்து நிறுத்தி எல்லா விஷயங்களையும் முருகரும் பார்த்துப்பாரு. முருகரும் இவங்கள கைவிட மாட்டேன் அப்படின்ற மாரியான ஒரு மெசேஜ் குடுக்குறாரு. ஓகே. பார்த்துட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேம் சொன்ன விஷயங்கள் ரெசனேட் ஆயிருக்கோ, கிரீன் கலர் ஹார்ட் குடுத்து கமெண்ட்ஸ்ல உங்களுடைய மெசேஜஸ பதிவிடலாம். அடுத்த 15 நாட்கள் இந்த நெருப்பு ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், தனுர் ராசிக்காரர்கள் அவங்க எவ்வளோ பாசிட்டிவா கொண்டு போகணும்னு நல்ல ஒரு கைடன்ஸ் குடுத்துருக்கீங்க. தேங்க்யூ மேம். நன்றி.